الحمد لله كفى والصلاة والسلام على من لا نبي بعده. أما بعد فقد قال الله تعالى في كلامه المجيد والفرقان الحميد: وما أرسلناك إلا رحمة للعالمين. صدق الله مولانا العلي العظيم. اللهم علمنا مراشد أمورنا وأعذنا من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. எல்லா புகழும் புகழ்ச்சியும் இந்த உலகத்தை படைத்து ஆளுகின்ற வல்லவனாய அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுக்கு உரித்தாகட்டும். சலாத்தும் சலாமும் எம்பெருமானார் முஹம்மது முஸ்தபா அஹ்மது முஜித்தபா அன்னலார் திலகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது, அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் சொல்லையும் செயலையும் சகிக்கலையையும் தனது உயிரில் மேலாக மதித்து வாழ்ந்த சஹாபா பெருமக்கள், சாலிஹீன்கள், சுஹதாக்கள், முத்தகீன் அனைவரும் மீதும், அவர்கள் உம்மத்தராக விட்டிருக்கின்ற நம்ம அனைவரின் மீதும் இறைவனின் சாந்தியும் சமாதானமும் குறையின்றி நிறைவேற்றுமாகுக. கண்ணியத்திற்கும் பெரும் மதிப்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எண்ணற்ற பல சிறப்புகளை கொடுத்திருந்தான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சிறப்புகளை நாம் கேட்டுக்கொண்டே இருக்கின்றோம். இருந்தாலும் நாம் எவ்வளவு கேட்டாலும் அது கம்மிதான். ஏனென்றால் அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இம்மை மறுமை இரண்டிலும் உயர்ந்த சிறப்புகளை அல்லாஹ் தஆலா கொடுத்திருக்கின்றான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவருடைய சரித்திரம் மிகவும் துல்லியமாக பாதுகாக்கப்பட்டு கொண்டிருக்கின்றது. எந்த ஒரு தலைவருக்கும் இப்படி ஒரு தெளிவான சரித்திரத்தை நீங்கள் பார்க்க முடியாது. அவருடைய எல்லா விஷயங்களும் வெளிப்படையானதாக, தெளிவானதாக, அந்தரங்கம் வெளிரங்கம் எல்லாமே ஒரு எந்த மூடலும் இல்லாத ஒரு திறந்த புத்தகம் என்று சொல்வார்களே, அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மேற்கொண்டிருந்தார்கள். அல்லாஹ் தஆலா அவர்களை ரஹ்மத்தாக அனுப்புவதாக சொல்லுகின்றார். ஏனென்றால் நபி அவர்கள் மிக பெரும் ஒரு அருள்கொடையாகத்தான் வந்தார்கள். நபி அவர்கள் எங்கே பிறந்தார்களோ அது ஒரு பாலைவனம், எந்த விதமான செழிப்பும் இல்லாத ஒரு இடம், தண்ணீர் கிடையாது, வறண்ட பூமி. எந்த அரசாட்சி ஆளக்கூடியவர்களும் அங்கே வந்து அவர்களை கைப்பற்றி எந்த பலனும் இல்லை என்று அவர்களை விட்டு விட்டார்கள். அவருடைய தன்மைகள் மிக மோசமான நிலையாக இருந்தது. உயிரோடு இருக்கும் பிராணிகளிலே ஒரு பகுதியை அறுத்து அவர்கள் சாப்பிடுவார்கள். அது துடிக்க அது கவலை, அது துடித்தாலும் அதை பற்றி அவர்கள் பொருட்படுத்த மாட்டார்கள். பிறந்த எத்தவாராமின் கோவின் சூயிமா புஷ்ணரி அஹிம்சிகு அலாஹுன் நம் எது சுகுபித்துரா. அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான், ஒரு பெண் குழந்தை பிறந்து விட்டால் சபைக்கு வரமாட்டார்கள், வெட்கப்பட்டு. இந்த அஹிம்சிகுனஹு அலாஹுன் நம் எது சுகு அலாத்துரா, இழிவான நிலையில் நாம் இதை வைத்திருப்போமா அல்லது இதை நாம் புதைத்து விடுவோமா என்று அவர்கள் எண்ணுவார்கள். அல்லாஹ் குர்ஆனில் அவர்களை பற்றி சொல்கிறார். அந்த அளவுக்கு மடத்தனமும் கடினமான ஒரு கல் நெஞ்சமும் எந்த விதமான அறிவு ஆற்றலும் கிடையாது. எழுதுவதை அவர்கள் கேவலமாக கருதுவார்கள். ஏனென்றால் அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா ஞாபக சக்தி அதிகமாக கொடுத்திருந்தார். 100 தலைமுறைகள் அவர்கள் பாடம் சொல்வார்கள். நமக்கெல்லாம் ஒரு 2-3 தலைமுறை தான் தெரியும். அரபியர்கள் ஹிஃப்து
மனன சக்தியில் ரொம்ப உயர்ந்தவர், ஈடு என இல்லாதவர், 100 தலைமுறையும் சொல்வார்கள். அதே போன்று ஆயிரக்கணக்கான கவிதைகள் ஒவ்வொருவரும் ஞாபகம் வைத்திருப்பார்கள். அப்பேற்பட்ட ஞாபக சக்தி இருந்தது. ஆனால் அவர்கள் வாழ்க்கையிலே ரொம்ப பின்தங்கி இருந்தார்கள். அல்லாஹு தஆலா ஏன் அங்கே நபியை பிறக்க வைத்தான்? 3 விதமான சிறப்புகள் அவரிடத்திலே இருந்தது. ஒன்றாவது, அவர்கள் எதையும் லேசில் ஏற்றுக்கொள்ள மாட்டார். எதையுமே லேசில் ஏற்றுக்கொள்ள மாட்டார். ஏற்றுக்கொண்டு விட்டால் அதற்காக உயிரையும் கொடுப்பார்கள். எப்பேற்பட்ட ஒரு சக்தியும் அவர்களை அசைத்து விட முடியாது. ஏற்றுக்கொள்வது கஷ்டம். ஏற்றுக்கொண்டு விட்டால் அதில் மிக தீவிரமாக இருப்பார். ஏற்றுக்கொள்ளும் வரை அதிலே கடினமாக வெறுப்பாக இருப்பார். ஆகினால்தான் நாம், உங்களுடைய முகம் எனக்கு ரொம்ப வெறுப்பாக இருந்தது இஸ்லாத்துக்கு முன்னால், இப்பொழுது இஸ்லாத்துக்கு பின்னால் உங்களுடைய முகம் எனக்கு ரொம்ப பிரியமாக இருக்கிறது என்று சஹாபாக்கள் சொல்வதை பார்க்கின்றோம். ஆகவே இந்த கௌம் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டால் இவர்கள் உலகம் பூராவும் இதை எடுத்துச் செல்வார்கள். ஏன்? தான் கொண்ட கொள்கையில் எந்த நிலையிலும் மாறுபடக்கூடிய, விட்டுக் கொடுக்கக்கூடிய சுபாவம் அரபியர்களுக்கு கிடையாது. இரண்டாவது, கடினமான சூழ்நிலைகள், அங்கு கடினமான வெயில், கடினமான உணவு பற்றாக்குறை, கடினமான வாழ்க்கை. இவர்கள் இந்த இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டால் உலகத்தில் எந்த பகுதிக்கு சென்றாலும், இவர்கள் எப்பேற்பட்ட பகுதியாக இருந்தாலும் அங்கு இருந்து இந்த இஸ்லாத்தை எடுத்து சொல்லக்கூடிய சக்தி உள்ளவர்கள். அப்படித்தான் சென்றார்கள். காடுகள், வனாந்தரங்கள், மலைகள் எல்லாத்துக்கும் போய் இஸ்லாத்தை சொன்னார்கள் அந்த மக்கள். ஏன்? அல்லாஹ் அவர்களுடைய சுபாவத்தை அறிந்திருந்தார். மூன்றாவது, ஃபஸீஹுல் லிசான். அவருடைய பாஷை ரொம்ப அற்புதமானது, தெளிவானது. பேச்சு ரொம்ப அற்புதமா இருக்கும். உலகத்திலே மிக விரிவான மொழி பாரசீக மொழி. அடுத்து ஃபர்ஸ்ட் அரபி, 2வது பாரசீக மொழி. காலையில குடிக்கிற தண்ணிக்கு ஒண்ணு, மாலையில குடிக்கிற தண்ணிக்கு ஒண்ணு. ஒரு சாப்பாட்டுல, ஒரு தட்டுல சாப்பாடு மொத்தமா இருந்தா அதுக்கு பேரு, குறைஞ்சிட்டா லுக்குமா, அதுக்கு வேற பேரு மாறிடும். இப்படி ஒன்றிலேயும் விசாலமான பாஷை. அந்த ஃபஸீஹுல் லிசான் பாஷையிலே அவர்கள் ரொம்ப தெளிவானவர், ரொம்ப. அதனாலதான் அவங்க அரபி, அஜமி. அஜமின்னு என்ன அர்த்தம்? வாயில்லா ஜீவன்கள். நம்ம எல்லாம் வாயில்லா ஜீவன் சொல்றோம். ஏன்னா நம்ம மொழி அவ்வளவு ஒரு சாதா அவங்க முன்னால. அரபி மொழி தான் அரபி. அரபி தன் மொழியைத்தான் மிக உயர்வாக கருதுவார். இந்த தன்மை அவர்களுக்கு இருந்தது. இஸ்லாம் இவரிடத்தில் புகுந்து விட்டால் நிச்சயமா அவர்கள் உலகம் பூராவும் இதை எடுத்து செல்வார்கள் என்ற அந்த ஒரு நிலைக்குத்தான் அல்லாஹு தஆலா நமது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அந்த அரபு மண்ணில் பிறக்க வைத்தான் என்று சரித்திர ஆசிரியர்கள் நுணுக்கங்களை எழுதுகின்றார். அப்பேற்பட்ட ஒரு மக்களுக்கு மத்தியில் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறக்குகின்றார். அந்த சூழ்நிலைகளை எல்லாம் நாம் தெரிந்திருக்கிறோம். நபி அவர்கள் நடந்தால் கல்லை தூக்கி எறிந்தார், முள்ளை போட்டார், பெரும் சிரமங்கள் கொடுத்தார்கள். தொழுதால் ஒட்டக குடலை கொண்டு வந்து போட்டு விட்டார். எவ்வளவு கஷ்டம் கொடுத்தார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய குணம் அவர்களை வென்றது. ஒரு பெண்மணி எப்பொழுதுமே ரசூலுல்லாஹ் போகும்போதெல்லாம் குப்பையை போடுவோம். ஆனால் அவளுக்கு சுகம் இல்லாமல் ஆகிவிட்டது. நபி அவர்கள் அவளை சுகம் விசாரிக்க செல்கின்றார்கள். அவங்க மக பார்த்து ஆச்சரியப்படுறான். இப்படி ஒரு மனிதரா? அவர் இஸ்லாத்தை எடுத்து வந்து விடுகின்றார். இதே போன்றுதான் பல சம்பவங்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த மக்களுக்கு மத்தியிலே உண்மையை, சத்தியத்தை, ஞானத்தை சன்னஞ்சன்னமாக எடுத்து சொன்னார். அப்படி தன்னுடைய குணத்தின் மூலமாகத்தான் நபி அவர்களை இஸ்லாத்தின் பக்கம் கொண்டு வந்தார்கள். இன்னக லஅலா ஹுலுகின் அதீம். மகத்தான குணம். எல்லா நபிமார்களுக்கும் அல்லாஹ் ஒவ்வொரு நபிக்கும் ஒரு சிறப்பு குர்ஆன்ல சொல்றான். வதுகுரு ஃபில் கிதாப் இப்ராஹிம் இன்னஹு கான சாதிகல் வஅத். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை நினைத்து பாருங்கள். இன்னஹு கான சித்தீகன் நபியா. அவர் உண்மையான நபியாக இருந்தார். அந்த தன்மை ரசூலுல்லாஹ்
நூஹ் அலைஹிஸ்ஸலாத்துடைய பொறுமை இருந்தது. ஒவ்வொரு நபிமார்கிட்ட இருந்த எல்லா தன்மைகளும் அல்லாஹு தாலா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடுத்திருந்தார். யாரை பார்த்தாலும் புன்முறுவலோடு பார்ப்பார்கள். ஒரு சஹாபி சொல்கிறார், நபி அவர்கள் யாரிடத்தில் பேசினாலும் முழுமையாக அவர்களை முன்னோக்கி பேசுவார்கள். எல்லாம் ஒரு சாதாரணமான ஹஸரத் ஆயிஷா ரலியல்லாஹு சொல்கிறார்கள், சாதாரணமான மனிதரும் விளங்கிக் கொள்ளக்கூடிய அளவுக்கு நிறுத்தி நிறுத்தி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேசுவார். ஒரு விஷயத்தை 3 தடவை சொல்வார். முன்னால் இருக்கவர்கள், வலது பக்கம் இருக்கக்கூடியவர்கள், இடது பக்கம் இருக்கக்கூடியவர்கள் எல்லாரும் விளங்க வேண்டும் என்பதற்காக 3 தடவைகள் சொல்வார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒவ்வொரு வார்த்தையும் முத்துக்களாக இருக்கும். அல்லாஹு தாலா அவ்வளவு ஒரு அழகான ஒரு பேச்சு ஆற்றலை அல்லாஹ் கொடுத்திருந்தான். புது புது வாசகங்கள். ஹஸரத் அபூபக்கர் சித்திக் கேட்பார்கள், யார் ரசூலுல்லாஹ், எங்களுக்கு மத்தியிலேயே பிறந்தீங்க, இவ்வளவு அருமையாக எப்படி பேசுறீங்க? அல்லாஹு தாலா அந்த ஆற்றலை கொடுத்திருந்தார். யாரை பார்த்தாலும் புன்முறுவலோடு அவர்கள் பேசுவார்கள். நல்லவர்கள், உயர்ந்தவர், தாழ்ந்தவர் என்ற எந்த வித்தியாசமும் கிடையாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய அந்த பண்புகள் தான் இந்த பயங்கரமான மக்களை மாற்றியது. எவ்வளவு நாள்ல மாத்திச்சு? என்ன பெரிய மாற்றம் ஏற்பட்டது? நான் சொன்னேன் அல்லவா, கடும் மோசமாக இருந்த அந்த மக்கள் எப்பேற்பட்ட தியாகிகளாக மாறினார்கள். இது உலகத்தில் இந்த வானம், இந்த பூமி அப்படி ஒரு மனித சமுதாயத்தை பார்க்க முடியாது. பண்பிலே, அன்பிலே, பாசத்திலே, தியாகத்திலே, துறவரத்திலே, உறுதியிலே, ஊக்கத்திலே நீங்கள் எவ்வளவு என்ன சிஃபத்துக்கள் சொன்னாலும் அத்தனைக்கும் தகுதி மிக்கவர்களாக அந்த பண்பட்ட மனிதர்கள் இருந்தார்கள். ரலியல்லாஹு அன்ஹும் வரலு அன்ஹு, அல்லாஹ் அவர்களை பொருந்தி கொண்டான். அல்ஸமஹும் கலிமத்த தக்வா. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய அந்த ஹஜ்ஜத்துல் விதாவிலே என்ன, நான் உங்களுக்கு எல்லாத்தையும் சொல்லிட்டேனா? ஆமா, நீங்க எல்லாத்தையும் சொல்லிட்டீங்க யா ரசூலல்லாஹ். நான் எப்படி நடந்துக்கிட்டேன்? நீங்க பரிபூர்ணமா நடந்துக்கிட்டீங்க. 1,24,000 சஹாபாக்கள் இருக்கும் பொழுது ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, யா அல்லாஹ் அஷ்ஹது, நான் உன்னை சாட்சி வைக்கின்றேன். இவங்க சொல்றது எத்தனை பேரு? 1,24,000 சஹாபா பெருமக்களை நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உருவாக்கினார்கள். எத்தனை வருஷத்துல? 10 வருஷம். ஏன்? மக்காவில் இருக்கிற காலம், நபித்துவத்துக்கு பின்னால 53 வயது வரைக்கும் மக்காவில் என்ன கொடுமைகள், என்ன கஷ்டங்கள், என்ன சிரமங்கள் சொல்ல முடியாது. மதீனாவுக்கு போன பிறகு அந்த 10 வருஷத்திலையும் பலதரப்பட்ட சிரமங்கள். ஆனால் இந்த 10 ஆண்டுகளில் நபி அவர்கள் ஏற்படுத்திய மாற்றம் உலகத்துல இன்னைக்கு என்ன நடக்குது சகோதரர்கள்? மக்கா வெற்றி கொள்ளப்பட்டது. எத்தனை பேர் ரசூலுல்லாஹ் சொல்லியிருந்தாங்க, இவனை கண்டா வெட்டிருங்க, அந்த அளவுக்கு இஸ்லாத்துக்கு விரோதிகள். ஆனால் அந்த மாதிரி ஆளு பல பேர் வந்து ரசூலுல்லாஹ்ட்ட கை நீட்டி கலிமா சொல்லி தாங்கன்னு கேட்கறாங்க. நபி அவர்கள் கலிமா சொல்லி கொடுத்தாங்க, மறுக்கல, ஒன்றும் சொல்ல, அவங்களை ஏற்றுக்கொண்டாங்க. ஒரு நாட்டு மாற்றம் ஏற்படுவதற்கு எத்தனை கோடி. நம்முடைய இந்த இந்தியா பாகிஸ்தான் பிரிந்த பொழுது 1 கோடி மக்கள் கொல்லப்பட்டார், வெட்டப்பட்டார். 1 கோடி. பஞ்சாப் அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா பெரிய மாற்றம். இந்த சுதந்திரம், இதற்காக 50 லட்சம் பேர் செத்துருக்காங்க சகோதரர்கள். ஒவ்வொரு நாடுகளிலும் ஏற்படுகின்ற யுத்தங்கள், அங்கே கிளர்ச்சிகள் ஏற்படுகின்ற பொழுது நீங்க கணக்கெடுத்து பாருங்க. பலஸ்தீன்ல பாருங்க, இவ்வளவு பேர ஒண்ணுக்குள்ள கொண்டுகிட்டு இருக்காங்க. ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஃபத்ஹ் மக்கா வெற்றி கொண்டார்களே, எத்தனை பேரை கொண்டாங்க? மொத்தத்திலேயே 1000க்குள்ளதான் சொல்றாங்க. மொத்த எல்லா யுத்தத்திலையும் 2 பக்கமும் சேர்ந்து 8 பேரு 10 பேரு இப்படி இந்த மாதிரிதான் கணக்கு. ஆயிரக்கணக்கானவர்கள் எங்கேயும் வெட்டப்படவில்லை. எவ்வளவு பெரிய ஒரு சிறிய ஒரு நஷ்டம் தான், ஒரு சிறிய ஒரு விஷயம்தான், பெரும் மாற்றம். எப்படிப்பட்டவர்களை எப்படி மாற்றினார்கள்? இன்கிலாப் என்றால் மாற்றும் விஷயம். உலகத்துல யாராவது செய்ய முடியுமா இவ்வளவு பெரிய இன்கிலாப? சிலை வணங்கி கொண்டிருந்தவர்கள் அல்லாஹ்வுடைய நேசர்களாக இரவு நேரத்தில் இருக்காங்க. மக்கா வெற்றி கொள்ளப்பட்டு விட்டது. அங்க இருக்கக்கூடிய சொல்லுவாங்க, போய் பாருங்க, அந்த ஒரு நாடு வெற்றி கொள்ளப்பட்டால் என்ன செய்வாங்க? அந்த வீரர்கள்
ஒரே புதிய கொண்டாட்டம், ஆட்டம் பாட்டம். ஒரு தேர்தலை வெற்றி பெற்றனாலே அவன் எந்த பாடுபடுத்தினான் ஊரை. மக்கா வெற்றி கொள்ளப்பட்டது. ஒருத்தர் சொல்றாரு, தன் ஒரு மனைவி சொல்றான், கனவுட்ட போய் பாருங்க, நம்ம வெளியே ஓடிடுறான், எங்க மால் இருக்கா, எப்படி இருக்காங்க, சிப்பா இருந்துட்டு இருக்காங்களா. அவர் போய் பார்க்காரு, யாருமே இல்லை. எங்க இருக்காங்க? எல்லாம் சல்லா போட்டு காபத்துள்ளாவோட தொழுது அழுது கொண்டு இருக்கின்றார். யாரு? சஹாபாக்கள். மக்கள். மக்கா வெற்றி கொள்ளப்பட்ட தினத்துல இந்த காட்சி. சகோதரர்களே, எவ்வளவு பெரிய மாற்றத்தை நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த குறுகிய ஒரு தான். இன்னைக்கு நஷ்டம் எவ்வளவு நஷ்டம் ஏற்படுத்தினாங்க. ஒண்ணுக்கும் இல்லாதக்கு அல்லாஹ் காப்பாற்றணும். லட்சக்கணக்கான மக்களை கொண்டு தள்ளிறாங்க. ஒரு மாற்றமும் இல்லை, ஒண்ணுமே இல்லை, ஒண்ணுமே இல்லை. ஈராக்கில் போட்டான கொண்டு எத்தனை வருஷத்தான், எத்தனை பிள்ளைகள், ஒண்ணுமே இல்லை. அநியாயம். அபூஜஹலோட மோசமான சைத்தான் அல்லாஹ் காப்பாற்றுவார். சகோதரர்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வுடைய நபி என்பதற்கு இதுவரை வேற சாட்சி ஒண்ணும் இல்லை. இவ்வளவு பெரிய இத்தனை கோடி மக்கள் இந்த உலகத்தில் முஸ்லிம்கள் இருக்குகின்றார்களே, இவர்களை உருவாக்குவதற்காக நபி அவர்கள் என்ன லட்சக்கணக்கான உயிர்களை சாவடித்தார்களா? கோடிக்கணக்கான பணங்களை செலவு செய்தார்களா? இல்லை. நபியினுடைய பண்பு எல்லாரையும் வென்று கொண்டது. ஹைபர் யுத்தம் நடக்கின்றது. ஒரு ஆளு, ஒரு ஹபஷி அடிமை, ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருக்கான். அடிமை, ஒரு எஜமான்டம் ஆடு மேய்க்காரு, நிறைய ஆடு. அவருக்கு ஒரு சந்தேகம், ஏன் இந்த முகமது மதீனாவிலிருந்து இவ்வளவு தூரம் ஹைபருக்கு வந்து 600 கிலோமீட்டருக்கு மேல இருக்கு, இங்க வந்து அவர் ஏன் 400 கிலோமீட்டருக்கு மேல இருக்கு, இங்க வந்து ஏன் அவர் யுத்தம் பண்ண வர்றாரு? என்ன தெரியல, அவர் மார்க்கம் தான் என்ன? சஹாபாக்கள் அணி அவர் விளக்கம் கேட்குகின்றார். சஹாபாக்கள் சொல்றாங்க, எங்கிட்ட கேட்காத, நேரடியாக முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேளுங்க. அப்படியா? நான் அவர்கிட்ட பேச முடியுமா? நான் அவர்களை சந்திக்க முடியுமா? பெரிய ஒரு கமாண்டர் ஆச்சுத, பெரிய ஒரு தலைவர் ஆச்சுத. அவர் சொன்னா, அப்படிலாம் ஒண்ணு இல்லை, எங்க தலைவரை சாதாரணமா சந்திக்கிறான். போறார், சந்திக்கின்றார். நீங்க சொல்லக்கூடிய தாவத்து என்ன? ரசூலுல்லாஹ் அவர்கிட்ட பேசுறான், லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ். அவர் கலிமா சொல்லி விடுகிறார். அப்போ கேட்காரு, இப்ப எனக்கு என்ன கடமை? ரசூலுல்லாஹ் சொன்னா, உனக்கு எந்த கடமையும் இல்லை, ஏன்னா உங்களுக்கு பணம் இல்லை ஜகாத்து கொடுப்பதற்கு, நோம்பு மாசம் இல்லை, நோம்பு வைக்கிறதுக்கு, ஹஜ்ஜியும் இல்லை, ஹஜ்ஜி செய்யறதுக்கு எதுவும் இல்லை. ஒரு விஷயம் இருக்குது, ஜிஹாது நடந்துகிட்டு இருக்குது, அதுல வேணா நீங்க கலந்துக்கிடலாம். அப்போ அவர் சொன்னார், நான் ஜிஹாதுல கலந்தா என்ன கிடைக்கும்? எனக்கு உங்களுக்கு சொர்க்கம் கிடைக்கும். ஸல்லல்லாஹு சொன்னாங்க. சரி, தயாரா? ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, இல்ல இல்ல, நீங்க இந்த ஆடுகளை எல்லாம் கொண்டு உங்க எஜமான்ட்ட ஒப்படைச்சிட்டு வாங்க. ஏன்? இது அமானிதம், இதை ஒப்படைச்சுதான் நீங்க வரணும். நீங்க இப்படி வந்து கலக்கக்கூடாது. உடனே ஒப்படைக்கின்றார். களிமாதான் சொல்லியிருக்கார், ஒண்ணுமே செய்யறவர். அல்லாஹ்வுடைய நபியை சந்திச்சு பேசுகின்றார். சொல்லல, நோம்பு வைக்கல, ஜக்காத்து கொடுக்கல, ஹஜ்ஜி செய்யல, ஒண்ணும் செய்யல. அப்பதான் களிமா சொல்லி ஒரு ஆட்டு இடையர் அவர் செல்கின்றார். எல்லா ஆட்டையும் ஒப்படைச்சிட்டு வந்து ஜிஹாதுல செல்கின்றார். ஜிஹாது முடிஞ்சு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த சுஹதாக்களுடைய ஜனாசாக்களை பார்வையிடுகின்றார்கள். அதிலே இந்த ஹபஷி அடிமையுடைய ஜனாசாவும் கிடக்கின்றன. பெருமானார் சொன்னார்கள், இவரை அல்லாஹ் தஆலா புரிந்து கொண்டான், சொர்க்கத்தில் இவரை நான் பார்க்கின்றேன் என்று சொன்னார். இந்த களிமா, அந்த களிமா அவரை அவ்வளவு தூரம் சிறப்படைத்து விட்டு, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை பார்க்க முடியணும்னு அவருக்கு ஈமான் வந்துருச்சு. சகோதரர்களே, இப்படிப்பட்ட ஒரு சஹாபாக்களை, இப்பேற்பட்ட ஒரு குணம், பண்புதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒரு பெரிய அறிஞர் இருந்தார். அவர் தௌராத்து, இஞ்சில் எல்லாத்தையும் படித்தவர். அவர் அதுல படித்திருக்கின்றார். முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், முகமது ஒரு நபி வருவாரு, அவரு எவ்வளவு மோசமாக நீங்க நடந்து கொண்டாலும் அவர் உங்களோடு நல்ல முறையில் நடந்து கொள்வார். உங்களை அவர் எந்த விதமான கஷ்டத்திலையும் ஆளாக்க மாட்டார். உடனே அவரை பார்த்தார், நம்ம இதை சோதிக்கணும். அவர் பெரிய அறிஞர், பெரிய ஒரு வசதி உள்ளவர், பெரிய வசதி உள்ளவர். ஹஸரத்து அலி ரலியல்லாஹு தஆலா அவர்களும் ஹஸரத்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வெளியே போய்கிட்டு இருக்காங்க. அப்போ ஒருத்தர் வர்றார். அவர் சொல்றாரு, எங்க ஊர்ல நான் இஸ்லாத்தை தழுவிவிட்டேன், அதனால என்னோடு சேர்ந்து எல்லா மக்களும் இஸ்லாத்தை
தலைவிட்டார்கள். இப்போ எங்க ஊர்ல பெரும் பஞ்சம் இருக்கின்றது, இந்த பஞ்சத்தை நிவர்த்தி செய்வதற்கு நீங்க எங்களுக்கு ஏதாவது தாருங்கள், சாப்பாட்டுக்கு வேணும் என்பதாக அந்த மனிதர் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து கேட்கிறார். அப்பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஸரத் அலி அவர்களை பார்க்கின்றார்கள். ஹஸரத் அவருடைய பேரு ஸைத் இப்னு ஸஅத். அந்த அலி ரலியல்லாஹு சொன்னாங்க, என்கிட்ட ஒண்ணும் இல்லை யா ரசூலல்லாஹ், என்கிட்ட எதுவும் கொடுக்கறது இல்லை. இவர் தான் நிலைமை பார்த்துக்கிட்டே இருக்காரு. இவர் சொன்னாரு, நான் 350 திர்ஹம் தங்கம் தருகிறேன், அதை வாங்கிக்கோங்க, அவரை கொடுங்க. இன்னும் ஆளுடைய பேரிச்சம் மரத்திலிருந்து எனக்கு இவ்வளவு பழம் தரணும், பேரிச்சம் பழம் தரணும். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, சரி, ஆனா இவ்வளவு பேரிச்ச பழம் தர்றேன், இன்னும் ஆளுன்னு சொல்லாதீங்க, உங்களுக்கு இவ்வளவு பேரிச்ச பழத்தை தந்துடுறேன். சரி, பெருமானார் செலவு இத்தனை நாள் எல்லாம் முடிஞ்சிச்சு, ஒப்பந்தம் முடிஞ்சு கொடுத்துட்டாரு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடுத்து விட்டாங்க. அது வேலை நடந்துச்சு. தவணை இன்னும் முடியல, சில நாட்கள் இருக்கின்றது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஜனாசா தொழுகைக்கு போயிட்டு இருக்காங்க. ஹஸரத் அபூபக்கர் சித்திக் இருக்காங்க, உமர் இருக்காங்க, உஸ்மான் இருக்காங்க, அலி எல்லாரும் இருக்காங்க. அந்த ஆளு வந்து ஜனாசா ரசூலுல்லாஹ் தொழுட்டு வந்தவொடனே எல்லாரும் கூட்டமா நிற்காங்க, என் கடனை கொடு அப்படிங்க. அவர் கொடு ரொம்ப இந்த எல்லாம் இப்படிதான் தாறுமாறா பேசுறார். தாறுமாறா பேச பேச சஹாபாக்களால தாங்க முடியும். ஹஸரத் உமர் சொன்னார்கள், இவனை தொலைச்சிருக்குமா, நீ அனுமதி விட்டு கொடுங்க, தலையை எடுத்துறாங்க. சல்லாஜன் அப்படி செய்வார். அவர் கடன் தந்திருக்காரு. இன்னலி சாஹிபில் அல் மகால், இன்னலி சாஹிபில் ஹக் அல் மகால். கடன் கொடுத்தவனுக்கு கேட்கும் உரிமை உண்டு. என்ன ஏண்ட வந்து கேட்டான அப்படின்னு நினைக்க கூடாது. கடன் கொடுத்தவனுக்கு ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, கேட்கும் உரிமை உண்டு. அதனால அவர் கேட்கிறார், ஆனா கடினமா கேட்கிறார். அது அவருடைய சுபாவம். அதனால கடினமாக பேசுகின்றார். அப்போ நீங்க முடிஞ்சா அதை திருப்பி கொடுங்க. அதனால அவர் ஏதாவது செய்யறது நமக்கு அனுமதி கிடையாது. அப்போ சரி, நான் திருப்பி கொடுத்துறேன் யார் ரசூலுல்லாஹ் நான். அப்போ ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, நீங்க கொடுங்க 63, அதாவது 20 மரக்கால் 63 கிலோ அதிகமாக கொடுங்க இன்றைய கணக்கில் அப்படின்னு சொல்ற. சரி யார சொல்லலாம், கொடுக்குறேன். ஹஸரத் உமர் அவரை கூப்பிட்டு, வாப்பா உனக்கு தர்றப்பா, இவ்வளவுதான் விஷயம், உனக்கு வா. அவரு ஹஸரத் உமரை பார்த்து சொன்னாரு, உமரே என்ன உனக்கு தெரியுதா? தெரியல. யார் நீ? என் பேரு ஸைத் இப்னு ஸஅத் அப்படின்ற உடனே, ஏன்னா இவர் பிரபலியமான ஆள், இவருடைய பேரு இவரை தெரியல. இவர் ஒரு பெரிய அறிஞர், தௌராத்தை நல்லா கரைச்சி குடிச்ச ஒரு மாபெரும் அறிஞர். அவர் சொன்னார், என் பேரு உமர் சொன்னார். அப்படியா, நீ பெரிய தௌராத்தை நல்லா அறிஞ்ச ஆராய்ச்சிதான்? ஆமா, தௌராத்துல நான் எல்லாம் படிச்சிருக்கேன், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிபத்துக்களை படிச்சேன். அதுல ஒன்று, எவ்வளவு மோசமாக நடந்து கொண்டாலும் அவர் பண்பாக நடப்பாருங்கிற ஒரு தன்மையை படித்தேன். அதை சோதிக்கத்தான் அதை நான் செஞ்சு பார்த்தேன். உண்மையிலே அது இந்த முகமது இவரை தான் வெற்றி கொண்டு விட்டேன் என்று சொல்லிவிட்டு அவர் கலிமா சொல்ல முன் வருகிறார். தன் சொத்துல பாதி சொத்தை இஸ்லாத்து கொடுத்து விடுகிறார். அதற்கு பின்னால் நடந்த அத்தனை யுத்தங்களிலும் அவர் கலந்து கடைசியாக தபூக் யுத்தத்திலே அவர் ஷஹீதாகின்றார். சகோதரர்களே, அல்லாஹு தாலா எப்படி ஒரு சிவத்து பாருங்க. இப்ப நம்மளா இருந்தா என்ன செய்யிருப்போம், என்னமோ நடந்திருக்கும் ஒரு பேச்சுக்கு. அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த பண்பு இருக்குத, அதுதான் அவர்களை வென்றது. அந்த பண்பை கொண்டுதான் நபி அவர்கள் மக்காவை வென்றார்களே தவிர வாளால் வெல்லவில்லை. ஹஸரத் உமர் அவர்களை யார் வாளால யார் வென்றது? வாளை கொண்டு வந்தார். ஹஸரத் ஹம்சா சொன்னாங்க, விடுங்க, உள்ள வரட்டும், நான் பார்த்துக்கிறேன். அவர் என்ன செஞ்சாரு? கலிமா சொல். ஹஸரத் ஹாலித் எப்பேற்பட்ட மாவீரர், பெரிய வீரர். எந்த வாழைக்குள்ள அவர்கள் யார் மடக்கியது? மதினாவுக்குள்ள வரும்போது அப்படி குனிஞ்சிட்டார், வெட்கப்பட்டார். ஏன்னா மதினாவாசியில் அவரை வரவேற்றார், ஹாலிதை வரவேற்றார். ஏன் அவர் நிறைய பேர் மதினாவில் உள்ள ஆட்களை எல்லாம்
கொலை செய்திருக்கின்றார் உஹது யுத்தத்தில். ஆனாலும் முஸ்லிம்கள் அவரை வரவேற்றார்கள். வருக இஸ்லாத்தில் இணைந்தால் மிக பெரும் சைஃபுல்லா அல்லாஹ்வுடைய வாள் என்ற பெயரை வாங்கினார். யார் எந்த வாளால் இந்த இஸ்லாம் பரவியது? கிடையாது. அன்பாலும் பாசத்தாலும் உயர்ந்த பண்புகளாலும் தான் இஸ்லாம் பரவியது. இன்றைக்கும் அதுதான் சகோதரர்கள். முஸ்லிம்கள் உயர்ந்த பண்புகளை, நபியினுடைய பண்பு எப்பேற்பட்ட பண்பு, அந்த பண்புகளை எல்லாம் நாம் ஒரு சில மணி நேரங்களிலேயோ கொஞ்சம் 10-15 நிமிஷத்திலே சொல்ல முடியாது. எந்த துறைகளில் நீ எடுத்து பார்த்தாலும், வணக்கமா, குடும்பவியலா, உறவா, எந்த துறையிலையும் எடுத்து பார்த்தாலும் உங்களுக்கு சிறந்த முன்மாதிரி, சிறந்த ஒரு படிப்படை உள்ள சம்பவங்கள், வாழ்க்கை வரலாறுகள் நமக்கு அல்லாஹ் அமைத்தந்திருக்கிறான். ஆனா நமக்கு எவ்வளவு தெரியும்? 100ல் 1 தான் தெரியும். கோவிச்சுக்கிறாங்க. ஏன்னா நம்ம அந்த அளவு அதுக்கு நேரம் ஒதுக்கியிருக்கோம். ஏதாவது ஒரு பயானு தெரியாதா அப்படிதான் நினைக்கிறோம். நம்ம என்ன பெரிய பயன். சகோதரர்களே, நாம் இன்னும் ரொம்ப பண்பட வேண்டியது இருக்கின்றது. நம்ம ரத்தத்துல இன்னும் முகப்பத்து அதிகமாக ஏற வேண்டியது இருக்கு. சூடு குறைந்து சுத்தமா ஆஃப் ஆயிருந்தோடு கவலைப்படுற அளவுக்கு தான் முஸ்லிம்களுடைய வேகமும் விவேகமும் அன்பும் பாசமும் வேகமும் இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கின்றது. இன்னும் அதிகரிக்கப்படுத்த வேண்டும். அதுக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய சரித்திரங்கள், சஹாபாக்களின் சரித்திரங்கள் படிக்க வேண்டும், கேட்க வேண்டும், நம் பிள்ளைகளுக்கு சொல்ல வேண்டும். நம் சரித்திரம் மிக அபாரமானது. எவனும் எப்பேற்பட்ட யாருமே இந்த சரித்திரத்துக்கு முன்னால் வந்து நிற்க முடியாது. சகோதரர், வசல் யுனைனம் வசல் பத்ரம் வசல் உஹதா. ஏன் மனிதனே, என் நபியின் தோழர்களை பற்றி தெரிய வேண்டுமா? ஹுனைன் யுத்தத்தில் கேட்டுப்பார், பத்ரில் கேட்டுப்பார், உஹதிடத்திலே கேட்டுப்பார். அவர்கள் யார் என்று சொல்லும். உன் நபியை எப்படி அவர்கள் பாதுகாத்தார்கள்? ஃபிதாக்க அபி வ உம்மி. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, என் தாயும் தந்தையும் உனக்கு அர்ப்பணமாகட்டும். அப்ப எப்படிப்பட்ட ஹித்மத் செஞ்சிருப்பாரு இந்த தீனுக்காக, நபியை பாதுகாப்பதற்காக. ரசூலுல்லாஹ் பார்த்துதான் ஃபிதாக்க அபி உம்மின்னு சொல்லுவாங்க. ஆனா நபியை ஹஜ்ரத் சாத் ரலியல்லாஹு பார்த்து சொன்னாங்க, என் தாயும் தந்தையை உங்களுக்கு அர்ப்பணமாகட்டும். அது எப்பேற்பட்ட ஒரு ஹித்மத் செஞ்சிருந்தா ரசூலுல்லாஹ் சொல்லியிருப்பாங்க. உயரமான இடத்தில் ஏறுகின்ற பொழுது ரசூலுல்லாஹ்வால ஏற முடியல. 2 கவசம் போட்டிருந்தாங்க. ஹஸரத் ஹுதைஃபா ரலியல்லாஹு அவர்கள், அபூ துல்ஹா ரலியல்லாஹு அவர்கள் குனிந்தார்கள். 2 கவசம், கடினமான கணம். சொன்னாங்க, யார் ரசூலுல்லாஹ், என் முதுகு மேல நீங்க கால் வச்சு ஏறுங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முதுகு மேல கால் வச்சாங்க. வஜபத், உமக்கு சொர்க்கம் வாஜிபாகி விட்டதுன்னு சொன்னாங்க. ஏன்? நபியினுடைய அந்த கணத்தை அவர் தாங்கினார். சகோதரர்களே, அவர் சொல்லுகிறார், என்னுடைய உறுப்புகளில் எந்த உறுப்பிலும் அம்பு பாயாத இடம் கிடையாது. என் மர்மஸ்தானத்தில் கூட அம்புப்பட்டிருக்கின்றது. அப்படின்னா எப்படி அவர் அந்த இடத்துல தன்னை அர்ப்பணித்திருப்பார். சகோதரர்களே, சரித்திரம் எங்கே காண முடியாது. ஆனால் செத்த பிணங்களாக மக்கள் மாறிக்கொண்டிருக்கின்றார்கள். எவனுக்கு பின்னாலே போய் நம்முடைய சரித்திரங்கள் எல்லாம் மறந்து சாதாரண குப்பைகளுக்கு பின்னால், ஒன்றுமற்ற உலகத்தை நரகத்துக்குரிய கட்டைகளுக்கு பின்னால் இளைஞர் என்று ஓடிக்கொண்டிருக்கின்றார். சகோதரர்கள், நாமும் அப்படித்தான் இருந்து கொண்டிருக்கின்றோம். ரசூலுல்லாஹ் சொன்னார், தரிசு அப்து தீனார் வந்திருகம். இந்த தங்க காசையும் வெள்ளை காசையுமே பிரியப்படக்கூடிய தரிசு அப்து தீனார், இந்த தீனார் திருகத்துக்கு அடிமைகளாக இருக்கக்கூடியவர்கள் நாசமாகிவிட்டார்கள். அடிமைகளாக ஆகுவது கூடாது. பணத்துக்கு அடிமை, பணம் தேவை. ஆனால் ரசூலுல்லாஹ் அடிமைகளாக ஆகக்கூடிய மக்கள் நாசமான சொல்லி அடிதான். இந்த அடிமைத்தலை தான் நீங்க வந்துகிட்டு. ஆக சகோதரர்களே, நாம் இன்னும் நம்மளை வழங்க வேண்டும், நம்மளை உருவாக்க வேண்டும், நம்முடைய நபியினுடைய சுன்னத்துக்களை பின்பற்ற வேண்டும், நம் மார்க்கத்தை உயர்ந்தது என்று உறுதி கொள்ள வேண்டும், நம் முன்னோர்களுடைய சரித்திரங்களை படிக்க வேண்டும். அப்பதான் இந்த ரத்தத்துல சூடு வரும். உண்மையான சரித்திரங்கள், சஹாபாவுடைய சரித்திரங்கள், நபியின் சரித்திரங்கள், அதை கேட்க வேண்டும். அல்லாஹு தஆலா உயர்ந்த ஒரு நபியினுடைய உம்மத்தான் நம்மளை வச்சிருக்கான். நீங்க உங்க தரஜாவை சாதாரண நினைச்சிடாதீங்க. நீங்க கை ஏந்தினீங்கன்னா எல்லாம் முடிஞ்சு. ஆகவே அல்லாஹு தஆலா எனக்கு உங்களுக்கு தௌஃபீகை தருவானாக. ரொம்ப முக்கியமான ஒரு செலவு